ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிங்கப்பூர் சலூன் அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அப்படி அந்த படத்துல என்னதான் இருக்கு, நிறைய பேர்த்தோட வந்து ப்ரமோஷன்லாம் பண்ணியிருந்தாரு. ஏடிடியோட ப்ரமோஷன் பண்ணியிருந்தாரு, விஜய் சித்து லாக்ஸோட பண்ணியிருந்தாரு, பொட்டேட்டோ ஃப்ரைஸ் பொட்டேட்டோ வித் ஃப்ரைஸா ஃப்ரைஸ் வித் பொட்டேட்டோவா சரியா தெரியல, அந்த சேனலோட பண்ணியிருந்தாரு. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஜாலியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க போமா. படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் பையன் தன்னோட பேஷனை எப்படி அச்சீவ் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். சாச்சா எங்க ஊர்ல சிங்கப்பூர் சலூன் கடை வச்சிருந்தாரு. சாச்சா ஏதோ மேஜிக் பண்ணிட்டாரா. ஆர்ஜே பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பேஷனாக வந்து இதை சூஸ் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் சூஸ் பண்ணுறாரு. அப்படி சூஸ் பண்ணது உடனே தன்னோட அப்பாட்ட போய் சொல்கிறாரு, அப்பா இந்த மாதிரி நான் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அவங்க அப்பா, சரி 4 வருஷம் காலேஜ் போனதுக்கப்புறம் உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், அதுக்கப்புறமும் நீ வந்து இதே மாதிரி சலூன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட அப்படின்னா நீ வச்சுக்க, நான் உங்களை எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி. எக்ஸாம்ஸ்லாம் நல்லா தான் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் ஏன் இந்த ஆஃபர் வேணான்னு சொல்கிறீங்க? ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணுன்றது தான் என்னோட பேஷன். 4 வருஷம் கழிச்சு அவர் அதே மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்து ஒரு சலூன் ஆரம்பிக்கிறதுக்காக இது பண்றாரு. அதுக்கு ஒரு இடம் எங்க இடம் வாங்கினாங்க, எங்க வந்து எப்படி இடம் வாங்கினாங்க, அந்த இடத்துக்கான காசு எப்படி வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் ஒரு அளவுக்கு சீரியஸா சொல்லாம ஃபன்னா எடுத்துட்டு போயிருந்தாங்க. இதுல சத்யராஜ் வந்து ஆர்ஜே பாலாஜியோட மகனாக நடிச்சிருக்காரு, ரோபோ சங்கர் வந்து சத்யராஜோட மருமகனாக நடிச்சிருக்காரு. ஃபேவரட் டைலாக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தடவை ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோயினை லவ் பண்ணுவாரு. அந்த ஹீரோயின் வந்து நீ எனக்கு பாய் பெஸ்டி மாயிடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க அப்பா வந்து கேட்பாரு, ஏன்டா பாய் பெஸ்டின்னா என்னடா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவங்க வந்து ஆர்ஜே பாலாஜி ஒரு பொரோட்டா காம்பினேஷன் வச்சு சொல்லியிருப்பாரு. சத்தியமா செம்ம. கதிர், let's be friends forever. நம்ம மேரேஜ் ஒர்க் அவுட் ஆகாது கதிர். இந்த மாதிரி நான் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆக போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஹேர் ஸ்டைலிஸ்ட் அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது தம்பி, அதெல்லாம் குடும்ப தொழில நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப வந்து இன்ஜினியரிங் நம்ம என்ன குடும்ப தொழிலா, அதான் நம்ம எல்லாம் பண்ணல, எப்படி செட் ஆகும்? இன்ஜினியரிங் என்ன நம்ம குலத்தொழிலா? படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல செம்ம காமெடி, சிறியான காமெடி, சிரிச்சு 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 வயிறு வலிக்கிற அளவுக்கு காமெடியா இருந்துச்சு. நான் இப்போ டிடி ரிட்டர்ன்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல காமெடியா இருந்துச்சு அப்படின்னா அது இந்த படத்தை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏறக்குறைய சரியான காமெடி. அது எப்படி வந்து ஒரு 3 கோடி ரூபாய் தேவை, அந்த 3 கோடி ரூபாய் எப்படி சத்யராஜ் வச்சிருப்பாரு அந்த 3 கோடி ரூபாய். ஆனா அவர் வந்து சரியான கஞ்ச பிஸ்னரி. ஒரு கேரக்டர் டிசைனிங் அப்படின்னா கஞ்ச பிஸ்னரி. அவர்கிட்ட இருந்து எப்படி அந்த 3 கோடி ரூபாயை செக்ல எழுதி வாங்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் செம்ம ஃபன்னா இருக்கும். ரெண்டு மாப்பிள்ளைகளையும் ஒன்னா ஒரே பார்ல பாக்குற பாக்கியம் எந்த மாமனார் கிடைக்கும். இரிட்டேட் பண்ணாதீங்க. இன்னொரு பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆர்ஜே பாலாஜி தான் ஆக்டிங். ஓரளவுக்கு ரன் பேபி ரன்ல பாத்துருப்பீங்க, ஒரு சட்டில்டான ரியாக்ஷன், சட்டில்டான ஒரு ஆக்டிங்கா தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து பதட்டமா இருக்கணும், ஒரு மாதிரி பயமா இருக்கணும், பயத்துல இந்த மாதிரி ஃபேஸ் இந்த மாதிரி தான் காமிச்சிருக்குமே தவிர எங்கேயுமே அவர் சிரிச்சிருக்க மாட்டாரு. ஓரளவுக்கு எல்லா எமோஷன்ஸுமே கவர் பண்ணிட்டாரு. சோகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கிறது, சிரிக்கிறது, ஏக்கமா பாக்குறது, ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு தயங்கமா பாக்குறது, இந்த மாதிரி அடுத்தடுத்து என்ன நடக்கும் போதுங்கிறத பயத்தை இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லா எமோஷன்ஸும் ஓரளவுக்கு பிக்கப் பண்ணி வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஓரளவுக்கு அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அடுத்து என்ன பாசிட்டிவ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்தோட மியூசிக் வந்து ஆஹா ஓஹோ அப்படின்லாம் இல்லை, ஓரளவுக்கு அந்த படத்தோட ஒன்றி பார்க்க முடிஞ்சது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட இன்னொரு பாசிட்டிவ். அவ்வளவுதாங்க, படத்தோட பாசிட்டிவே அவ்வளவுதான். இதே வேற படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்ப்போம். படத்தோட ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் வந்து நான் விஎஃப்எக்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து ஓரளவு நிறைய விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன மாதிரினா, ஒரு பில்டிங் வந்து இடிஞ்சு விழுவும், ஒரு 3-4 மலையில வந்து ஒரு பில்டிங் இடிஞ்சு விழுவும். அது இடிஞ்சு விழுவுறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மட்டமா இருந்துச்சு அந்த விஎஃப்எக்ஸ். அட்லீஸ்ட் அதெல்லாம் மெயின் சீன்ஸ், அந்த சீன்ஸ்க்காகவாது கொஞ்சமாவது எஃபோர்ட் போட்டு அதை இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு அதை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிளி அந்த கிளி வந்து அங்கங்க பறந்துகிட்டே இருக்கும். கேட்டா அதுக்கு ஒரு அரச மரம் இருந்துச்சு, அந்த அரச மரத்துல நிறைய கிளி இருந்துச்சு. நீங்க அதை வந்து கட்டினதுனாலதான் இது அந்த கிளி, அந்த அரச மரத்தை வேரோட புடுங்கிட்டு தான் நீங்க வந்து அந்த சலூன் அங்க கட்டியிருக்கீங்க. படத்தோட விஎஃப்எஸ் அந்த கிளி தான். அந்த கிளி வந்து நிறைய இடத்துல காட்டுவாங்க.
அதாவது ஒரு மெயின் பிளாட்டாவே மெயின் ரோலாவே அதை ப்ளே பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிளிக்கு வந்து இவங்க சரியான வந்து ஒரு எஃபோர்ட் போடல. அந்த கிளி பார்க்க பொம்மை மாதிரியே இருக்கு. அந்த பொம்மைக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருக்கலாம். அது எனக்கு கொஞ்சம் உறுத்துச்சு. நீ சலூனை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இரு, நான் செத்துடுறேன். படத்தோட பெரிய மைனஸே கதை தான். பிகாஸ் இந்த கதையை ஆரம்பிச்சிட்டாங்க, இதுதான் பிளாட்டு. ஏதாவது ஒரு சலூன் ஆரம்பிக்கிறோம், அந்த சலூனை வந்து எப்படி வந்து ஹீரோ அவர் பெரிய சலூன் ஆகுறாரு அப்படிங்கிறத கான்செப்டா எடுத்து கொண்டு போயிருந்தா பரவாயில்ல. இவங்க அதை கான்செப்டா எடுத்துட்டு அதை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப தடுமாறி ரொம்ப கஷ்டப்பட்டு முடிச்சே ஆகணும், படத்தை எடுக்க ஆரம்பிச்சாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்றது, முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒண்ணு பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் அவங்க பிளான் பண்ணி எதையோ ஒண்ணு பண்ணி முடிச்சிட்டாங்க. என்னென்னவோ பண்றாங்க, கதையை போட்டு குழப்புன்னு குழப்பி வச்சிருக்காங்க. ஒண்ணுமே செகண்ட் ஹாஃப்ல ஒன்றும் ஒட்டவே இல்லை. எல்லாம் அவ்வளோ ஆர்டிஃபிஷியலா இருக்கு. எதுவுமே ஒரு மாதிரி செட் ஆகவே இல்லை. அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ பண்றாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவசரம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு இன்டர்வெல்லே எந்திரிச்சு வெளியே ஓடி வந்துருங்க. இதுக்கப்புறம்லாம் அந்த படத்தை பார்த்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்க்குற மாதிரி இருக்கு. எனக்கு காமெடி ஓகே ப்ரோ, காமெடி மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எந்திரிச்சு போயிரு. செகண்ட் ஹாஃப்லாம் உட்காந்துருக்காது சரியா. செகண்ட் ஹாஃப்லாம் காமெடியே இல்லை. படத்தை அப்படியே சீரியஸா எடுத்து வச்சிருக்காங்க. ஏதோ காமெடி போர்ஷன்ஸ் இருந்தா ஓரளவுக்கு ஓடுங்கிறதுனால காமெடி போர்ஷன்ஸ் எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. படத்துக்கு வந்து படத்தோட ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எனக்கு என்ன ரேட்டிங் கொடுப்போம்னா ஒரு 3 கொடுக்கலாம். 3 தாங்க கொடுக்கலாம். அதுக்கு மேல வந்து பெருசா அதுல இன்னும் ஒன்றும் இல்லை. நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்களா இல்லையா, நல்லா இருக்கா இல்லையா, நான் சொன்னதுல என்ன மிஸ்டேக் இருந்தாலும் கூட கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.